உங்களுக்கு டபுள் மடங்கான நல்ல பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும். எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் சிக்கல்களில் இருந்தவர்களுக்கு நிச்சயம் பண உதவிகள் கிடைக்கப் பெற்று உங்களுடைய நிலை உயரும், காப்பாற்றப்படும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம். சரி, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் வருது, நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடுவோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பா நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 138 நாள்ல எனக்கு என்ன நடக்கும். உண்மையிலே சொன்னா எல்லா வகையிலையுமே இறைவன் உங்களுக்கு வணக்கம். இந்த பதிவுல நம்ம சனி வக்கர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நேயர்கள் அனைவருக்காகவுமே இது நான் முடிந்தவரை ரொம்ப சுருக்கமாகவும் அதே சமயத்தில் நிறைய தகவல்களை இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு, அதுவும் குறிப்பாக எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் பற்றிய ஒரு இது கடைசியில் நான் தரப்போகிறேன். பதிவை முழுசாக பாருங்கள். இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது சனி அப்படிங்கிற கிரகம் மார்ச் மாதமே பயிற்சி ஆயிடுச்சு. கும்பத்திலிருந்து நகர்ந்து இப்போ அவர் மீனத்தில் பிரவேசம் பண்ணி இருந்துகிட்டு இருக்காரு திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஆனால் வரக்கூடிய சிறிது காலம் மட்டும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்து, அதாவது அதை தான் வக்கரம்னு சொல்கிறோம். தங்களுடைய இயல்பை விட்டு முன்னோக்கி போகும்போது அது அதிசாரம்னு சொல்லுவோம். பின்னோக்கி வரும் பொழுது அது வக்ரம் அப்படின்னு சொல்றோம். ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 27, 2025 வரைக்குமான காலகட்டம் சனி வக்கர பயிற்சி காலகட்டம். அப்ப சனி பின்னோக்கி நகரும் பொழுது இது மறுபடியும் இப்ப நிறைய பேருக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கலாம், அஷ்டம சனி முடிஞ்சிருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் இப்போ திடுக்குன்னு தூக்கி வாரி போடும். ஐயோ, சனி ரிவர்ஸ் வந்துச்சுன்னா அப்போ மறுபடியும் எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்குமா, மறுபடியும் எனக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குமா அப்படின்னு யாரும் பதற வேண்டாம். இதில் கடகத்துக்கு அஷ்டம சனி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது தான் அது. அதே மாதிரி மகரத்துக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சிருச்சு தான். இப்போ சனி பின்னோக்கி வருவதாக தெரிந்தாலுமே கூட அது மீன ராசிங்கிற அந்த கட்டத்தை விட்டு நகரல. அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில பிரவேசம் பண்றாரு, டிராவல் பண்றாரு. ரிவர்ஸ்ல வரும்போது மறுபடியும் அவர் குருவுக்குரிய பூரட்டாதியில டிராவல் பண்றாரு. அதோடைய அந்த வக்கரம் அப்படிங்கிறது நிவர்த்தி அடைஞ்சிருது. அதனால யாரும் இதுல குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதுல குறிப்பா நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 138 நாள்ல எனக்கு என்ன நடக்கும். உண்மையிலே சொன்னா எல்லா வகையிலையுமே இறைவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையே தரப்போகிறார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு வருஷம்தான் ஒரே சமயத்துல அடுத்தடுத்து 4 கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிருக்கு. சனி, அதற்கு பிறகு ராகு, கேது, குரு எல்லாமே பயிற்சி அடைஞ்சு ஏதேனும் ஒரு வகையில ஒரு சாதகமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பயிற்சி காலகட்டம் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன சார் எல்லாத்துலேயும் ஆஹா ஓஹோன்னாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார், ஒன்றுமே ஆரம்பிக்கவே இல்லை சார் இன்னும் அப்படின்னு நீங்கள் புலம்புவது கேட்குது. ஆனால் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை நீங்கள் வெளிப்படையாகவே நீங்கள் அதை கண்டு அனுபவிக்கலாம். அப்படிங்கிறத அனுபவத்திற்கு வரும் அந்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லி பகுதிக்குள்ளார போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணிற்கு பொருந்தக்கூடிய அதிர்ஷ்டகரமாக உங்கள் பெயர் அமைந்திருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்ல. உங்களுடைய லைஃப் லாங்குக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்குது. அது என்னுடைய இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு நான் இலவசமாக அந்த பலன்கள் எப்படி சொல்ல போகிறேங்கிறதெல்லாம் வரும். அது பொது பலன்கள் பற்றிய குறிப்பு, கவனமாக பாருங்கள். கடகராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விலாவாரியாக பார்ப்போம். கடகராசியை பொறுத்த அளவுக்கு இப்போதான் அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கிய சனி வந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒரு நல்லது நடக்கலையே சார், அஷ்டம சனியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே உங்களுக்கு அனுபவத்தில் வரும். இப்போ உங்களுக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி காலமான
ஜூலை 13 முதல் 27 நவம்பர் 2025 வரைக்குமான காலகட்டம் உங்களுக்கு அனுபவபூர்வமாகவே ஆமா நமக்கு நல்லது நடக்குது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா சனி வந்து அடிப்படையிலேயே உங்களுக்கு 7க்கும் 8க்கும் உடையவர். தற்போது 9ஆம் வீட்டில் நின்று அவர் வக்ரம் அடைகிறாரு அப்படிங்கும்போது, அந்த ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போறாருங்கும்போது அது வந்து மாறுபாடான பலன்களை உண்டு பண்ணும். ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் அது. ஏன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலே ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வக்ரத தன்மையில போறதுங்கிறது. அப்படி சூரியனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து ரொம்ப விலகி போவதனால சனி வந்து தனித்து இயங்குவார். அதுவும் சனி வந்து அந்த முதல் சிறிது நாட்கள் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணம் பண்ணுகிறார். அப்புறம் பூரட்டாதியில் பயணம் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நன்மையான ஒரு அமைப்பாகவே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுவும் உங்களுக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் வந்து கடகத்திற்கு மிகவும் நன்மை செய்யக்கூடிய குரு. குருவுடைய வீட்டில் நின்று இந்த வக்ர பயிற்சியை அவர் நடத்துகிறார். இவர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் போனாலும் மறுபடியும் அவர் அஷ்டமத்துக்கெல்லாம் போகலை. அதனால உங்களுக்கு டபுள் மடங்கான நல்ல பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுக்கு நிறைய பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும். எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். முக்கியமாக கடன் சிக்கல்களில் இருந்தவர்களுக்கு நிச்சயம் பண உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய நிலை வந்து உயரும், காப்பாற்றப்படும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களையோ அல்லது நிறைய உங்களுடைய முயற்சிகளை நிறைய வாங்கிக்கும். அது வாங்கிக்கிட்டு அதன் பிறகு அந்த பலனை வந்து உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு முயற்சிக்கு தகுந்த வெகுமதி அப்படிங்கிறது கிடைக்காமல் போகாது. சரி, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ உங்களுக்கு பணம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி வரும்போது நம்ம இயற்கையாகவே என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் வருது, நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடுவோம் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்ர பெயர்ச்சியை தாண்டி கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது எப்போதுமே நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது தான். அதை நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிட முடியாது தான். அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு அவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு நேம் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோமே, அது வந்து அவருடைய லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்களை உண்டாக்கும். இது என்ன சார், இது நம்பவே முடியலையே சார் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய எண்கணித அறிவின்படி நான் நிறைய பேருக்கு பேர் அமைச்சு கொடுத்துருக்கேன். அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பும் பொழுது உங்களுடைய பொது பலன்களோட சேர்த்து நான் அனுப்ப போகிறேன். அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்கும்போது இதில் இவ்வளோ பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த பிறந்த தேதிக்குரிய ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத தான் உங்களுக்கான இலவச பொது பலனாக நான் அனுப்ப போகிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பெயர் பலன்கள் அது என்ன நம்பரில் இருக்குது, அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் பதிவு பண்ணி நான் அனுப்புகிறதா இருக்கேன். நீங்கள் உங்களுடைய பெயருக்குமான பிறந்த தேதிக்குமான பொது பலன்களை என்னிடமிருந்து 3 நாட்களுக்குள்ளார பதிலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி பொருந்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையுமே அதிலே நான் குறிப்பாக சொல்லியிருக்கேன். அதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் மேற்கொண்டு அதை நீங்கள் பேரை மாற்றிக்கலாம் அல்லது மாற்றாமல் போகலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதில் ஒரு சில பேர் வியாபாரம் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் இப்போ தான் அமைச்சிருக்கீங்க, சமீபத்தில் தான் அமைச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையோடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் அனுப்பி விடலாம். அது அந்த குழந்தைக்கு பொருந்திருக்கா, நல்லது பண்ணுமா நல்லது பண்ணாதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் விலாவாரியாக சொல்ல போகிறேன். இது எல்லாமே இலவச பொது பலன்களே. பொருந்தலைனா மட்டும்தான் என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்ல போகிறேன். பொருந்தி இருக்குன்னாலும் நான் வெளிப்படையாக அது நல்லாவே இருக்குது, அது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். நீங்கள் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.